ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரோக்கோலி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. 10 to 15 மினிட்ஸ் டைமில் இந்த ப்ரோக்கோலி பொரியல் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் ப்ரோக்கோலி சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டுட்டேன். சுடுதண்ணியில் உப்பும் மஞ்சளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த ப்ரோக்கோலியை போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரோக்கோலியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை வேக விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. திரும்பவும் மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க. இது ஒரு 3/4 பதம் வேகிற வரையும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் உப்பு நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் ப்ரோக்கோலி போடும்போது நம்ம உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இங்கே உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக விடலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஆயில் போட்டிருக்கனால அதிலே இது வெந்துடும். இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு இதை வேக விடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரோக்கோலி பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஹாவ் எ நைஸ் டே.